நாள் நல்லா இருக்கு. நாம இன்னைக்கே போய் மாப்பிள்ளை விட்டு பாத்துட்டு வந்துருவோம். 500 பவுன் நகை, வெள்ளி பாத்திரங்களும், பாஷ் அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடி காரும் 50 லட்சம் ரொக்கமா கையில தரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன தரேன்னு சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். பணத்தை ஒழுங்கா செட்டில் பண்ணிரு, இல்லனா நேரா வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி பொண்ணுங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணிடுவேன். என்னப்பா நீங்க சொல்லிருந்தா கடைக்கு நானே வந்திருப்பேனேப்பா. இது கடையில வச்சு பேசுற விஷயம் இல்லப்பா. உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றா? அப்பா இல்ல சஞ்சய்க்கு பிரச்சனை எதுவும் இருக்கா? அது அப்படியே ஒண்ணும் இல்லையப்பா. இல்லப்பா, நாங்க அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்திருந்தோம். முதல்ல எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னவன் திடீர்னு வேணாங்கிறான். அதெல்லாம் இப்ப கல்யாணம் வேணா கொஞ்ச நாள் போட்டு நினைச்சிருப்பான்பா அவன். அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா கேட்ட உடனே வேண்டான்னு சொல்லியிருப்பானேப்பா அவன். அது ஜாதகம் கூட பார்த்தாச்சுப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க சிட்டிலேயே பெரிய பணக்காரங்க. அட பணங்காசெல்லாம் விடுப்பா, சொத்துக்காகலாம் நான் பார்க்கல. 2 பேர் ஜாதகமும் அப்படி ஒன்னா பொருந்தி போயிருக்குப்பா. இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் இருக்குங்கிறாங்க. அந்த ஒண்ணுக்காகவே இந்த சம்மந்தத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு பாக்குறேன். இவன் பேச்ச நம்பி நாங்க வேற பொண்ணு பார்க்க வரோம்னு உறுதி கொடுத்துட்டோம். இந்த நேரத்துல இவன் வந்து கல்யாணம் வேணாங்கிறாப்பா. அவங்க அம்மா என்னடானா ஏற்கனவே இவனை நினைச்சு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கா. இவன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டான்பா. சரி, உங்ககிட்ட கேட்டா உண்மை தெரியும் தான் உன்ன வர சொன்ன. நீயும் எங்க வீட்டு புள்ள மாதிரி தானப்பா. அவன் நல்லா இருக்கணும் நீ தானப்பா நினைப்ப. சொல்லுங்கப்பா. இல்ல, கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறா. அவனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப வேணான்னு சொல்றானா? அவன் மனசுக்குள்ள வேற யாரையாவது நினைக்கிறானான்னு வசந்தா யோசிக்கிறாப்பா. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. அட இருந்தாலும் தப்பு இல்லப்பா. பழைய காலத்து ஆளுங்க மாதிரி இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுற கூடாதுல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. அவனுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா தான் இருக்கும். உன்கிட்ட சொல்லி சுரேஷ் இதை பத்தி அப்பா கிட்ட பேசுறான்னு சொல்லிருக்கலாமே. அவனை விடுப்பா. அவன் எப்பவுமே இப்படிதான், எதை கேட்டாலும் தயங்கிக்கிட்டே இருப்பான். 2 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க. உனக்கே இது தெரிஞ்சிருக்குமேப்பா. அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா சொல்லு. முறையா என்ன செய்யணுமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். என்னப்பா நீங்க, நம்ம சஞ்சய் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா. அவன் அம்மா தான். விடுங்கப்பா, அம்மா கிட்ட பேசி புரிய வச்சிடலாம். அவ புரிஞ்சுக்கிறாளா இல்லையாங்கிறது இப்ப அவ்வளவு முக்கியம் இல்லப்பா. சரிப்பா, இப்ப நீ சொன்ன மாதிரி அவன் மனசுல யாருமே இல்லனா எதுக்கு அவன் கல்யாணம் வேணாங்கிறான்? எப்படிப்பா எடுத்தோடனே அவன் சரின்னு சொல்லுவான்? இல்லப்பா, நான் அவங்ககிட்ட நல்ல முறையில பேசி பார்த்துட்டேன். ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் வேற அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டேன். போகலன்னு வை, என்ன சங்க தலைவர் நீன்னு என்ன காரி துப்ப மாட்டாங்களா? அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் வேணா அவன்கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நேர்ல பாக்குறப்போ அந்த பொண்ணை இவனுக்கு பிடிச்சு போயிடலாம். இல்ல அவங்க வீட்டு வசதி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய இடம் நல்லா இருக்குன்னு அவனுக்கும் தோணலாம்ல. ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்குதான்ப்பா அவன் பொண்ணு பார்க்க வந்தான்னா கண்டிப்பா வருவான்ப்பா. நீங்க அப்படி இப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. அவனை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போதும்பா, அதை எப்படியாவது பண்ணுப்பா. நீங்க என்ன நம்பி போங்கப்பா. நான் கண்டிப்பா அவனை கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, நான் வரேன். சரிங்கப்பா.
வா சஞ்சய். ஹாய்டா. அப்சர் ஒன்றும் வரல. இன்னும் வரல சஞ்சய். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண கிளம்பிட்டேன்னு சொன்னாலே. உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாலா? இல்லையே. சஞ்சய், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சுஜி சுமாரு. இருங்க, எதையும் ஓப்பனா பேசுறதா நல்லது. இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போயிடும். சஞ்சய், சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, சொல்லுமா. அப்சராவோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாங்க இருக்கிறோன்ற நம்பிக்கையில வந்தீங்க. நாங்களும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆதரவா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஒரே வீட்டுல வாங்க தங்கிக்கலான்னு சொன்னது நாங்க தான். நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்சரா எங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க வேண்டாம். அவளோட வேலையாவது அவ சரியா செய்யணும்ல. குளிச்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே போட்டுட்டு போயிடுறா. டெய்லியும் நான் அலசி போட முடியுமா? சமைக்கிறதுக்கு டெய்லியும் 2 கேன் மினரல் வாட்டர் வாங்குறோம். அதுல தலைக்கு குளிச்சாதான் நல்லா இருக்கும்னு அதை எடுத்து குளிச்சுட்டு போயிடுறா. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது. அவ வேலை செய்யாததெல்லாம் கூட நாங்க பெருசா எடுத்துக்கல. சரி, ஆபீஸ் போற பொண்ணுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மூஞ்சில அடிக்கிற மாதிரியே இருக்கு. நான் இப்படி சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் ஏதோ அவகிட்ட ஹெல்ப் கேட்டு நிக்கிற மாதிரியே பேசுறா. நாம இன்னொருத்தர் வீட்டுல இருக்கிறோங்கிற நினைப்பே அவளுக்கு இருக்க மாட்டேங்குது. எதை கேட்டாலும் ரஃபா பதில் சொல்றா. ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. அவ ஆபீஸ்க்கு எப்படா போவான்னு இருக்கு. வந்துட்டா ஐயோ வந்துட்டாளேன்னு பயமா இருக்கு. நான் எதுக்கு இப்படி அவளுக்கு பயந்து பயந்து வாழணும்? உங்களுக்காக தான் பாக்குறேன். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தனியா ஒரு வீடு பார்த்து அவளை கூட்டிட்டு போயிடுங்க. சாரிம்மா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாத்தீங்களா, சின்ன விஷயத்த பேசினாலே மன வருத்தம் வர அளவுக்கு போயிடுது. இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அப்சரா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் வருத்தமா இருக்கு. இத பாருங்க, அவ வந்தாலும் எதையும் கேட்றாதீங்க, அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாம இன்னும் எங்க மேல வருத்தப்படுவா. நீங்க வேற வீடு பாக்குற வரைக்கும் நாங்க அனுசரிச்சு போய்க்கிறோம். சரிம்மா, நான் அவகிட்ட பக்குவமா பேசிக்கிறேன். எப்படியும் இன்னும் ஒரு 10-15 நாள்ல வேற வீடு பார்க்கணும். நான் உடனே பாத்துறேன். சரி சஞ்சய். சாரிடா, இதெல்லாம் சொல்ல வேணான்னு தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. டேய், சொல்லாம இருந்தாதான்டா தப்பு. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. என்னப்பா, தலை எதுவும் வலிக்குதா?
அம்மா காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாமா. என்னப்பா முகமெல்லாம் ஒரு வாட்டமா இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன நட்ராஜ், என்ன நடந்துச்சு? நான் ஷாம பார்க்க அவன் வீட்டுக்கு போனோமா. அவன் அப்பதான் எந்திரிச்சு அவன் ரூமுக்குள்ள போனான். ஆனா அவன் உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி அனுப்புறாமா. ஷாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ற புள்ள இல்லையப்பா. அதாம எனக்கும் புரியல. ஷாம் என் மேல கோச்சிக்கிட்டோம், திட்டுட்டும், அடிக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லம்மா. ஆனா அதுக்கான காரணம் நிவேதியா மட்டும் இருக்க கூடாதுமா. நிவேதிக்கும் எனக்கு ஏதோ இருக்கு. நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மட்டும் அவன் நினைச்சிட்டானா அப்புறம் நான் செத்தே போயிடுவேம்மா. என்ன நட்ராஜ் இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, அவன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான். அவனுக்கு போய் நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன்? இங்க பாரு, உன் மனசுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் என்னப்பா? அதுக்காக ஷாம் என்னை பத்தி தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுன்னு சொல்றீங்களா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுமா. இங்க பாரு, நீ எப்படி ஷாம் மேல பாசம் வச்சிருக்கியோ அவனும் உன் மேல அந்த மாதிரி தானே இருப்பான். அப்புறம் என்னப்பா? இல்லம்மா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் அவன் என்கிட்ட பேசிடுவான். நிச்சயமா நிவேதி விஷயமா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமா. இல்லன்னா அவன் ஏமா இப்படி பிஹேவ் பண்ணும்? அவனுக்கு எப்படிப்பா தெரியும்? ஒருவேளை நீங்க 2 பேரும் பேசினத அவன் பார்த்திருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நிவேதி கூட என்கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு கெஞ்சிர மாதிரி சொல்லிட்டு போனாமா. அப்புறம் எதுக்கு நீ வீணா பயப்படுற? ஷாமா பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. வேற எதுக்காகவும் அவன் என்ன அவாய்ட் பண்ண மாட்டான். சரி, நிவேதி விவகாரம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லையே. இது அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாமே. அவன் தான் என்ன அவாய்ட் பண்றானேம்மா. நீ ஏன் கவலைப்படுற? அம்மா நான் இருக்கல. நான் போய் ஷாம பார்த்து பேசுறேன். என்கிட்ட உள்ள இருந்துகிட்டே அவனால இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ எப்படியோ அந்த மாதிரி தான் ஷாமும் எனக்கு. நான் சொன்னா கண்டிப்பா கேட்டுப்பா. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன். அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். போப்பா. வந்துட்டேன் குட்டி. வீட்டுக்கு ஆமா. இந்தப்பா, வாங்கிட்டியா குட்டி? வாங்கிட்டேமா. பாருமா, மா, நான் வாங்கினதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதாமா. நல்லா இருக்கா? இது ஒண்ணு மட்டுமே 4000 ரூபாய். என்ன குட்டி சொல்ற? இந்த ஒரு ட்ரெஸ் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு பதிலா 4 ட்ரெஸ் வாங்கிருக்கலாமே. இல்லம்மா, நான் பார்த்த ட்ரெஸ்ல இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நம்ம நிலைமை தெரியாம இப்படியே செலவு பண்றது? எனக்கு நிலைமை தெரியலன்னு சொல்ற. ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும் போதோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுக்காவது நான் ஆசைப்பட்டு கேட்டிருப்பேனா? இப்ப நான் செய்யற வேலை எப்படி, அது உனக்கு புரியல. என்னோட வேலையில திறமை மட்டும் முக்கியம் இல்ல, 4 பேர் மதிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றது முக்கியம். என்ன குட்டி இப்படி எல்லாம் பேசுற? காசை கண்டபடி செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னது தப்பா? அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்ற. இப்ப என்ன, இந்த ட்ரெஸ் வாங்குனது உனக்கு பிடிக்கல, நான் வேணா போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துறேன். போதுமா? ஏ சூர்யா, கொஞ்சம் பேசாம இரு. அவ சொல்றதும் கரெக்ட் தானம்மா. அவ இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்டது இல்லையம்மா. அதுவும் இல்லாம
இப்ப ட்ரெஸ் விலைலாம் பயங்கரமா ஏறி போச்சுமா. முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. அது தெரிஞ்சுதானம்மா 10,000 ரூபாய் கொடுத்தேன். நீங்க விடுங்கம்மா. சூர்யா உள்ள போ. மா என்னம்மா இது? இத்தனை நாள்ல அவ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதே இல்லையேப்பா. சரி விடுங்கம்மா. சின்ன பொண்ணுமா. எப்ப வந்த சஞ்சய்? நீ அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்ன ஆபீஸ்ல இருந்து. இது பாரு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு. ஆனா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா கேள்வி கேட்டுக்கலாமே. ஏன் சார் அப்படி இருக்க? எப்படி? சொல்லு சஞ்சய், எப்படி? முதல்ல நீ உள்ள போ. அதான் ஆரம்பிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன சொல்லு. உள்ள போ அப்சரா. என்ன ஆர்டர் போடுறியா? இல்ல, அன்பா தான் சொல்றேன். உள்ள போ. டேய் சஞ்சய், பிரச்சனை எதுவும் பெருசு பண்ணாத. நீ வேற, நான் பேசினாலே பிரச்சனை தான். அப்ப எதுவும் பேசாம அமைதியா இரு. ஐயோ, அது இன்னும் பெரிய பிரச்சனை. என்ன அப்சரா, ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியா? எதுக்கு இப்ப பேச்ச மாத்திர? நான் எப்படி இருக்கேன் அத முதல்ல சொல்லு. இத பாரு அப்சரா, நாம திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாம இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கப்ப எப்படி நடந்துக்கணும் சொல்லு? அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல? பாரு, சுஜாதா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உன் துணியை அவங்க துவைச்சு போடுறதும், நீ கேன் வாட்டர்ல தலை குளிச்சதும் அவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல.